நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா, நீங்க ஸ்ரீகுட்டியை பார்க்க போறீங்களே? இது கேக்குப்பா. ஸ்ரீகுட்டிக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும்பா. வாங்குங்கப்பா, நாங்க தான் கொடுத்து விட்டோம்னு மறக்காம சொல்லுங்க. ஸ்ரீகுட்டியால இப்ப கேக் சாப்பிட முடியாதுமா, இத பாட்டி கிட்ட கொடுத்துடு. அதையே ஸ்ரீகுட்டியால சாப்பிட முடியாது. என் பர்த்டே கேக்கை ஸ்ரீகுட்டிக்கு கொடுக்க வேணாமா பாட்டி? பாவம், ரொம்ப சின்ன வயசுல இப்படி நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இவங்க தான் டாக்டர் அம்மா போல. இப்பதான் வராங்க. அம்மா, உமா, உமா, என் பேத்தி என்ன விட்டுட்டு போயிட்டா. உமா, இதை நான் எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியலையே, என்னால தாங்க முடியலையே. உமா, என் பொண்ண பாத்தியா? கடவுளே, என் பொண்ண பாருமா, நாங்க இதை எப்படி தாங்கிக்க போறோம்? கடவுளே, என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியலம்மா. உமா, என் பொண்ணோட நிலைமைய பாத்தியாம்மா? இவளால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? எங்க எல்லாரோட சந்தோஷமும் வீணா போச்சு. சாயந்தரம் நான் விளக்கேற்றும் போது என் கூடவே இருந்து சாமி கும்பிடுவாளே, இப்ப யாரு என் கூட இருந்து சாமி கும்பிடுவா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அம்மா, நீங்க அழாதீங்க. ஹேமா காதல் சொல்ல வேண்டியது நீங்க தானேம்மா, நீங்க அழலாமா? என்னால தாங்க முடியல உமா. வயசான என்ன கொண்டு போயிருக்கலாமே, என்னோட சின்ன குழந்தைய கூட்டிட்டு போயிட்டியே. உமா, என் பொண்ண பாரு, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாரு. கடவுளே, கடைசியில இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு. அம்மா அழாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பொண்ணுக்கு இனிமே யாருமே இல்ல, என் பொண்ணுக்கு யாருமே இல்ல. இனிமே நாங்க எதுக்காக வாழணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே கடவுளோட முடிவு தானேம்மா, அதை மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்ரீகுட்டிய கடவுளுக்கு அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கு, அதனாலதான் அவளை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டாரு. கடவுளுக்கு இறக்கமே இல்லம்மா, அவருக்கு இதயமே இல்ல. இந்த வயசுல என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டு என் பேத்தி போயிட்டாலே. தேவிகா, நீ சொன்னது சரிதாம்மா. நான் இனிமே விளக்கு ஏத்த மாட்டேம்மா, இனிமே விளக்கு ஏத்த மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன். ஐயோ, இங்க பாருமா, இனி நம்ம எதுக்காகமா உயிர் வாழணும்? நாம எதுக்காக வாழணும்? நமக்கு தான் யாருமே இல்லையே. கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? என் பேத்தி உசுரை காப்பாத்திட்டு என்ன கொண்டு போன்னு சொன்ன இல்லையா? என்ன கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வருமா, ஹேமா மேல உனக்கு இருந்த எல்லா உரிமையும் முடிஞ்சு போச்சு.
உன் பொண்ணோட மரணத்தோட இந்தா உன் பொண்ணு இறந்து போயிட்டதுனால இனிமே ஹேமாவும் பாலுவும் சந்திக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. டே டாக்டர், நான் அவனை கொன்னு அவன் குடலை ஒரு மாலையா போட்டுக்குவேன். நீ வேணா பாருங்க சார். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்டா தினேஷ். அடி வாங்கின நாய் மாதிரி அழத்தான் தெரியும் உனக்கு. சார், இந்த தினேஷ் யாருன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. எதிர்த்து வேற எல்லாரையும் கொல்லுவேன். அவனையும் அவளையும் கொன்னுட்டு ஜெயிலில் நிம்மதியா இருப்பேன். இந்த குடி. உன் தைரியத்தை நானும் பார்க்குறேன். பாலு, உன் குழந்தைய வேணும்னே அவன் கொலை பண்ணிட்டான்டா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவனை கண்டிப்பா கொல்லுவேன். அவனை அணுவணுவா கொல்லுவேன். அவன் ஹேமா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அந்த பாலு அவனை நீ கொல்றான். அவனை நான் கொல்லுவேன். அவனை கொன்னே தருவேன். அவனை கொல்லுவேன். அவனை கொல்லுவேன். அவனை கொல்லுவேன். அவளையும் விட மாட்டேன். விட மாட்டேன். அவளை விடவே மாட்டேன். அவங்க அவனை கொல்லுவேன். சரிதான்டா, பாலு சாக வேண்டிய வந்தா அவனை கொல்ல மாதிரி ஒரு நாயால முடியாதுடா. தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும்தான் சொல்லணும். தினேஷ் வருத்தப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம அவனுக்காக பாலுவை தூக்கி போட்டு மிதிக்கணும், அசிங்கப்படுத்தணும். இந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த பாலு செத்து போனாலும் கூட பரவாயில்ல. போங்க. விட மாட்டான்டா. அவனை கொல்லுவேன். பால கொல்லுவேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சுடா. அம்மா ஒன்னையும் கொல்லுவேன். பால பால நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன். அவர் இப்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்துருவாரு. அவர்தான் டாக்டர் பாலு. டாக்டர், நீங்களும் போராடி பார்த்துட்டீங்க. எல்லாம் தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ உங்க மனைவி மட்டும்தான் உள்ள இருக்காங்க. டேய், உனக்கும் ஹேமாவுக்கும் என்னடா உறவு? நாங்க தினேஷோட ஃப்ரெண்டுங்க. அவன் சொல்லி தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. நீ அவளை விட்டு போக மாட்டல? அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா உனக்கு அவ தனியா கிடைச்சிருவாள். நீ தானே எங்க ஸ்ரீகுட்டியை கொன்னது? டேய், யார்ரா நீங்களாம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பேசுனீங்க. நீ என்ன வேணா செய்வ? நாங்க சொன்னா தப்பா? நீ மருந்தை மாத்தி கொடுத்து அந்த குழந்தையை கொன்னுட்டல. அந்த குழந்தை செத்துட்டா அவ தனி ஆளாயிடுவாள. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பேசுறமா? இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஆமா, நீங்களாம் யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நீ யாரியா? நாங்க தினேஷோட ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க. தினேஷ்க்கு எதுயா சொந்தம்? இது ஒன்றும் உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இவன் ஒருத்தனால தான் தினேஷோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இவன் அவளோட தான் இருக்கான். இவனை அடிச்சு கொல்லணும்டா. ஐயோ, மவனை இன்னைக்கு ஒண்ணு
ஐயோ எதுக்கு போட்டு அடிக்கிறாங்க? அடிக்காதீங்க. இவங்க எல்லாம் யாரு? நாங்க தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ். டேய் இவதான் உன் பொண்டாட்டியா? இவ்வளவு அழகான குடும்பம் இங்க இருக்கும்போது அப்புறம் ஏன்டா அங்க தேவையில்லாத வேலை? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நிக்கிறான் பாரு. இன்னொரு தடவை ஒரு தொட்ட அப்ப நீயும் அவனுக்கு சப்போர்ட்டா? உறவுகளுக்கு அர்த்தம் தெரியாத உன்கிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ சொன்னது அத்தனையுமே போய். உங்ககிட்ட யாரோ தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. தப்பா சொன்னாங்களா? இவனை அப்படிலாம் சும்மா விட முடியாது. இவன் தான் அந்த ஸ்ரீகுட்டியை கொன்னான். ஹேமா கிடைக்கிறதுக்காக குழந்தைக்கு மருந்து மாத்தி கொடுத்து கொன்னுட்டான். உன்கிட்ட எவன் இதெல்லாம் சொன்னா? ஐயோ, கேக்குறது காதல விழல. மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்சு பாத்தியா இல்லையா? சர்ஜரி நடந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்து நிமோனியாவா மாறிடுச்சு. அது லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். சடன் டெத் ஏற்பட்டுடுச்சு. இதுதான் அங்க நடந்த விஷயம். விஷயம் தெரியாம வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொன்ன? நீ என்னடா அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க? அட்ரா இவனை. ஏய், என்னடா பண்ண போறீங்க? அடிக்காதீங்க. அவனை விடுங்க. பாலுவை விடு. ஐயோ. ஏய், போடா. ஐயோ. டேய் ஐயோ. ஐயோ. இப்ப ஒண்ண கிட்ட வராத. உன்னால முடிஞ்ச முதல்ல என்ன கொல்லு. அதுக்கப்புறம் தான் உன்னால என் புருஷனை தொட முடியும். என்னதாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவனை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். என் பாலு மேல இனிமே எவனாவது கைய வச்சிங்க. நாங்களே துக்கத்துல இருக்கோம். உங்களை எல்லாம் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? இங்க பாருங்கய்யா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களே பாத்தீங்கல்ல, எங்களுக்கு யாருமே இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டீங்க வந்திருக்கீங்க? நான் இந்த வார்டு கவுன்சிலர். நீங்க போலனா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். தேவையில்லாம இவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. வெளியே போங்கடா. வாடா. அப்பா பாலு, எங்களை மன்னிச்சிருப்பா. பாலுவா போலாம். ஏறு. அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் மீதி இருக்கு. பாலு அவமானப்பட்டு அந்த மரண வீட்டுல நிக்கிறத பார்க்க நான் அங்க இல்லாம போனதுதான் வருத்தமா இருக்கு. தீபன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. கொஞ்ச நாளா அடிக்கு மேல அடிப்பட்டவனா இன்னைக்கு பதிலடி கொடுத்ததால நிம்மதியா தூங்குவேன். பாலு அஜாக்கிரதையா இருந்தது தான் மரணத்துக்கு காரணம் சொன்ன உடனே கூட இருந்தவங்களாம் ஷாக் ஆயிட்டாங்க, மெம்பர் உட்பட. இனிமே இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவணும். அவனுக்கு எதிராக கேஸ் போடணும். நியூஸ் பேப்பரும் சேனல்ஸும் அதை பெரிய இஷ்யூ ஆக்கணும். தேவைப்பட்டா குழந்தையோட டெட் பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய வைக்கணும். அதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லை. பாலுவை பற்றி கூட இருந்தவங்க மனசுலையும் ஹேமா மனசுலையும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கணும். அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னதான் இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி நின்று அவன் அவமானப்பட்டான்ல, அவனோட நேரம் இப்போ மாறிடுச்சு தீபன். இனி வெற்றி நம்ம பக்கம்தான். அந்த மீனாட்சி இறங்கி வந்த நான் அனுப்பி வச்ச ரவுடி பசங்க தினேஷோட சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படி மட்டும் நடக்கலனா இந்நேரம் பாலுவை குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. உமாவை பாலுக்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பிரிச்சிடணும் ஆண்டி. இப்போ அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே அவதான்.
ம் தெரியும். புருஷனை பாதுகாக்கிற பொண்டாட்டிய இந்த தடவை நம்ம மாஸ்டர் பிளான் போட்டு அடிச்சிருக்கோம். இப்படியே பதிலடி கொடுத்துட்டு இருந்தோம்னா கடைசியில் ஜெயிக்க போறது நாம தான். ஐயோ பாலு, என்னப்பா நெத்தில ரத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உமா, என்னம்மா ஆச்சு? அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். அட கடவுளே. அப்பா ஐயோ அப்பா நெத்தில பிளட். எங்க காட்டுங்க. ஐயோ அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? என்னாச்சு? காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அப்புறம் ஒரு டிடி இன்ஜெக்ஷனும் போடணும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அம்மாடி, என்னம்மா ஆச்சு? அப்புறமா சொல்றேன் அத்தை. பாலு, இங்கேயே உட்காரு பாலு. எதுக்கு? அதான் சொன்னேன்ல, காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நானும் ஒரு டாக்டர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தை, காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அப்பா ரொம்ப வலிக்குதா அப்பா? இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்க, பதில சொல்ல மாட்டேங்கிற. என்னப்பா ஆச்சு? நான் ஹேமா வீட்டுக்கு போயிருக்க கூடாதுமா. ஹேமா வீட்டுக்கு போனதுல அப்படி என்னப்பா தப்பு? நம்ம பார்வையில எந்த தப்பும் இல்ல. ஆனா சரி, யார் அப்படி தப்பா நினைச்சது? சரி, எது தப்பு எதுன்னு முடிவு பண்ண அவங்க யாரு? இல்லம்மா, ஹேமா கூட தொடர்பு இருக்குன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண ஆளுனா. அவ புருஷனும் உறவுக்காரங்களுக்கும் அதை தாங்கிக்க முடியல. ஓ, அப்ப அதான் விஷயமா? அவங்கள எதுக்கு தப்பு சொல்றீங்க? மங்களம் வீட்டு ஆளுங்க கொடுத்த பரிசு தானே இந்த புது பரிசு. பாலு, ட்ரெஸ்ஸிங் பண்ண விடு, அப்புறம் இன்ஜெக்ஷனும் போடணும். அதை அப்போ பண்ணுவா. அப்போ இந்த ரத்தத்தை கிளீன் பண்ணு. அது தாங்கம்மா. அப்போ அப்போ பாத்து, மெதுவாடா. இன்னொரு தடவை தொட. இந்தா, இப்ப அந்த மருந்து அதுல போட்டு விடு. இந்தா, இன்னொரு தடவை தொடச்சிட்டு இந்த காட்டன் அதுல வை. இந்தா அப்போ, இதையும் அதுல வை. ரொம்ப வலிக்குதாப்பா? அப்ப இன்ஜெக்ஷனையும் அப்போவே போட சொல்லட்டுமா? இன்ஜெக்ஷன் நான் போட்டு விடுறேம்மா. அதெல்லாம் வேண்டாம், நான் போடுறேன். நான் தானே டாக்டர் ஆக போறேன். அதை நான் போடுறேன். இன்ஜெக்ஷன் நான் போட்டு விடுறேன். வேண்டாம், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பரவாயில்லப்பா, எனக்கு தெரியும்பா. அதான் அப்பா வேண்டான்னு சொல்றாருல. இது பாரு, ரொம்ப அடம் பிடிக்காத. உமாவே ஊசி போடட்டும். அதை வேற சொல்லணுமா என்ன? ஷர்ட்டை கழட்டு.
அம்மாடி, பேத்திய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். டாக்டர் சொன்னதெல்லாம் செஞ்சோம். மத்ததெல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாம் விதியோட விளையாட்டு அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதான். நமக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு விதி? கடவுளுக்கு நெருக்கமானவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பாருமா. அதனாலதான் என் பேத்திய அந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. வாழவே ஆரம்பிக்காத ஒரு குழந்தையோட உயிரை எடுத்ததுக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்திருக்கலாம் இல்லம்மா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா. இங்க பாருமா, சின்ன குழந்தை மாதிரி ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ வாழணுமா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அவர்கிட்ட திட்டு வாங்கினப்ப கூட சாகணும்னு தோணுனப்பெல்லாம் வாழறதுக்கான தைரியத்தை கொடுத்ததே என் ஸ்ரீகுட்டி தாம்மா. அவளே போயிட்டாளே. தினேஷ் அண்ணன் இவ்வளவு மோசம்னு நான் எதிர்பார்க்கல. இந்த நிலைமையிலயும் வராம குடிச்சிட்டு தோட்டத்துல விழுந்து கிடப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கடவுள் என்ன கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. நம்மளால முடிஞ்சதுதான் நம்ம செஞ்சுட்டோமேமா. இதான் விதினா நம்மளால என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இதுக்கு மேல நான் எதுக்குமா வாழணும்? என் பொண்ணு போன இடத்துக்கே நானும் போயிட்டா நிம்மதியா இருப்பேன். அம்மாடி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. கடவுள் நமக்கு தந்த உயிர்மா இது. அதை திரும்ப எடுக்கிறதுக்கான உரிமை அவருக்கு மட்டும்தாம்மா இருக்கு. அதனால நீ அப்படியெல்லாம் ஒன்னும் யோசிக்காதம்மா. கண்ணை மூடினா அவளோட முகம் தான் நிறைஞ்சிருக்குமா. அவளோட சிரிப்பு, அவளோட பேச்சு, அவன் சொல்ற காமெடி, இது எதுவுமே மனசை விட்டு போக மாட்டேங்குது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. தூக்கமே வராது, கண்ணை மூடவே முடியல. அந்த அளவுக்கு என் பேத்தி நம்ம மனசுல நிறைஞ்சிருக்காம்மா. போன மழை காலத்துலலாம் நானும் ஸ்ரீகுட்டியும் நம்மளோட தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தோம். அப்ப அவன் என்கிட்ட சொன்னா அவ பெரியவானதும் என்ன போட்ல கூட்டிட்டு போறேன்னு. இனிமே யார் என்ன அப்படி கூட்டிட்டு போவாங்க? முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சிட்டே இருந்தா எதுவும் நடக்காது, புரிஞ்சுக்கோங்கக்கா. இனிமே அதை பத்தி யோசிக்காதீங்க. ஹேமா, நடக்கக்கூடாத சம்பவம் எல்லாம் நடந்து போயிடுச்சுமா. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் தானே ஆகணும். நீ இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம இருந்தீன்னா எனக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க. ஹேமாக்கா, எழுந்து வாங்க. உங்களுக்காக பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வந்து குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிடுங்கக்கா. குழந்தை இல்லாத இந்த உலகத்துல எதுக்கு குளிக்கணும், எதுக்கு சாப்பிடணும்? இங்க பாருமா, நீ முதல்ல எழுந்துருமா. எழுந்துருமா. எழுந்து வாங்கக்கா. வா வாமா, போய் குளி. பாலு, இருக்கிறதுலயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தானே ஸ்ரீகுட்டிக்கு நீ கொடுத்த. அதெல்லாம் தாண்டி அவ போயிட்டாலே. அந்த குழந்தை இறந்திருக்கவே கூடாது. அது அந்த குழந்தைக்கு ஆயுசு அவ்வளவுதான் இருந்திருக்கு போல. சில பேரை கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்குவாரு. நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வரும்போது தான் ஹேமாவை பார்த்தேன். குழந்தையும் ஹேமாவும் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஆனா என்னால அந்த குழந்தைக்கு எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. ஸ்ரீகுட்டி ரொம்ப டயர்டா இருந்தா. பதட்டத்தோட அவ பார்த்த பார்வை, அவ கண்ணுல இருந்த வருத்தம் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. இனிமே கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? முடிஞ்ச அளவுக்கு நீ தான் ட்ரை பண்ணல. டாக்டர் அகஸ்டினும். இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு நடந்ததை நீ பார்த்தல்ல. அந்த குழந்தையோட மரணத்துக்கு காரணம் சில பேர் நானும் சொல்றாங்க. கடைசியா அவ என் கையால தான் தண்ணி வாங்கி குடிச்சா. ஹேமாவோட நிலைமைய பார்க்கும்போது தாங்க முடியலங்க. நம்ம அப்போவோட பர்த்டே செலிப்ரேஷனை பிளான் பண்ணும்போது ஹேமா தான் குழந்தைக்கு உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா. கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ வராம போனதும் எல்லாரும் ஏதேதோ கேள்வி கேட்டாங்க. அது எல்லாத்தையும் மறந்துரு. எப்பவும் நீ எல்லா விஷயத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கிற. நான் கால் பண்ணப்ப போன் எடுத்து இதை சொல்லிருக்கலாம்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்ப எனக்கு இருந்த மனநிலையில
என்னால எதுவும் பண்ண முடியல. என்னால புரிஞ்சுக்க முடியுது பாலு. ஒரு சில நேரங்கள்ல நாம படிச்ச தியரி எல்லாம் நமக்கு உதவியா இருக்காது. அதான் இந்த பூமியில இருக்கிற மிகப்பெரிய வலி. இங்க எந்த டாக்டராலையும் எதுவும் பண்ண முடியாது. மரணம்னு வந்தா எப்பேற்பட்ட ஆளா இருந்தா கூட போய் தான் ஆகணும். அதத்தான் நாம ஒரே வார்த்தையில விதின்னு சொல்லுவோம். ஆமா, தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்க மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரே வார்த்தை விதி. நாமளும் அதை நம்பித்தான் ஆகணும். வருத்தத்துல இருந்தோ வேதனையில இருந்தோ நமக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனா ஸ்ரீகுட்டி சிரிச்சு விளையாடினத என்னால மறக்க முடியல. மறக்கணும் பாலு. கடந்த காலம் நம்மள பின்னாடியே இழுத்துக்கிட்டு போயிடும். துக்கத்தையும் வேதனையையும் மறந்தே ஆகணும். ஆமா, சரி, நான் ட்ரை பண்றேன். இங்க பாருமா, நீ என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. வா வாமா, வா வா, வந்து இப்படி உட்காரு. எப்பவுமே ஒரே விஷயத்த நினைச்சிட்டே இருக்காதீங்கக்கா. அம்மாடி, தேவிகா சொல்றது சரிதாம்மா. அடியே, யாருக்காக காத்திருக்கடி? கதவை திறந்து போட்டு அவன் வருவான் காத்திருக்கியா நீ? ஒண்ணு தினேஷ், இனிமே என் பொண்ணு மனசை காயப்படுத்தாத. காயப்படுத்துறோம். இவளோட சந்தோஷத்துக்காகத்தான் என் பொண்ணை கொன்னுட்டா. உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுதான் என் பொண்ணை கொன்ன. இன்னைக்கு வருவானாடி அவன்? போது, நிறுத்துடா. என் பொண்ணை இப்பதான் தேடி வந்துகிட்டு இருக்கா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதடா, உன் நாக்கு அழுகி போயிடும். ஐயோ, எப்பா அவன் நிக்கிறத பார்த்தல? ஏண்டி, நீ பெத்த பொண்ணு தாண்டி சத்துது. கொல்லி வச்ச நெருப்பு இன்னும் அணையில, அதுக்குள்ள பப்பரக்கான் திறந்து போட்டு உட்காந்துருக்கான் அவன் வருவான்ட்டு. பேசாம என்ன ஒரேடியே கொன்னுடு. கொல்லாம விட மாட்டேன்டி. நீ தப்பானவளா இருந்ததால தான் என் பொண்ணு இப்ப செத்து போனா. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அல்ப சந்தோஷம் தாண்டி. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையாடா? உன் குழந்தை இறந்தது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு சீட்டு அடிக்கிட்டு தானே இருந்த நீ. என் பொண்ணை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? எதுக்குடா என் பொண்ணுக்கு ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான புருஷன்? எடியே, உங்க அம்மா சொன்னதை கேட்டீல? ஏன்னா வேணாங்கிறாங்க. உன்னை கொன்னாதாண்டி என் மனசு ஆறும். அவனோட எப்படி நீ வாழ்றன்னு பாக்குறேன். உன்னை கொன்னாதாண்டி என் மனசு ஆறும். வீட்டை விட்டு வெளியே போடா. நானும் செத்தாதான் இவன் நிம்மதியா இருப்பானா? கொல்லட்டும், விடுங்க. என் பொண்ணை நிம்மதியாவே வாழ விட மாட்டல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்காவ. அவ எப்படியாவது வாழ்ந்துட்டு போகட்டும்டா. நீ வீட்டை விட்டு வெளியே போடா. ஓடிகளவே, தடுக்காதம்மா. என்ன அவன் கொல்லட்டும், நான் சந்தோஷமா செத்து போறேன். அப்படின்னா சாவடி, உன்னை நான் கொல்றேன்டி. இல்லைன்னு சொல்றேன்ல. ஹேமக்கா, நீங்க வாங்க. இன்னும் என்ன பாக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. இப்ப போறேன்னு நினைக்காத. அவ உயிரை எடுப்பாண்டி. அவ செத்தாதாண்டி எனக்கு நிம்மதி. என் பொண்ணு சாகல, இவ கொன்னுட்டா. கடவுளே, ஆண்டவா. தேவிகா, என்ன விஷயமா வந்தேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. எதுக்கு தயங்கி தயங்கி நிக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லு. நேத்து அங்க தினேஷ் அண்ணா வந்திருந்தாரு. எதுக்கு? ஹேமாக்கா பத்தி தப்பு தப்பா பேசினாரு. நேத்து ராத்திரி முழுக்க அங்க ஒரே சண்டை தான். அந்த தினேஷ் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவானா? ஆமா, அவரு குடிச்சிட்டாருன்னா என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. என்ன பேசுறாரு, என்ன செய்யறாருன்னு நம்மளால யோசிக்கவே முடியாது. பேசாம அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. அவங்களும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க. குடி பழக்கத்தை நிறுத்தாம அவர் திருந்த மாட்டாரு. பாவம், ஹேமா ரொம்ப கஷ்டப்படுறாள்ல. கஷ்டப்படுறது மட்டும் இல்ல, டார்ச்சரும் அனுபவிக்கிறாங்க. ஸ்ரீகுட்டி போனதுக்கு அப்புறம் அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. பத்தாத குறைக்கு தினேஷ் அண்ணா பண்ற டார்ச்சர் வேற. அந்த வீட்டு
வீட்ல இப்போ யாருமே நிம்மதியா இல்ல. எனக்கு புரியுது தேவிகா. நேத்து தினேஷ் அண்ணன் ஹேமா அக்காவை கொல்ல பார்த்தாரு. இது இப்படியே போச்சுன்னா ஹேமா அக்கா செத்துருவேன்னு சொல்றாங்க. ஹேமா அக்காக்கு தப்பான தொடர்பு இருந்ததுனால தான் ஸ்ரீகுட்டி செத்துட்டான்னு சொல்றாரு. அத சொல்லி ரொம்ப தப்பா திட்டாரு. மயக்க நிலையில முடியாம படுத்துட்டு இருந்த ஹேமா அக்காவை இழுத்து போட்டு அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. எங்க எல்லார்கிட்டயும் மோசமா நடந்துகிட்டாரு. அக்கா, பாலு அண்ணாக்கு தெரிய வேண்டாம். அவருக்கு தெரிஞ்சா இன்னும் ப்ராப்ளம் சீரியஸ் ஆயிடும். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். தேவிகா, நீ கவலைப்படாத. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அம்மாடி ஹேமா, ஹேமா கொஞ்சம் எழுந்துருமா. எழுந்திருச்சு உக்காருமா. என்னம்மா படுத்தே கிடக்குற? அண்ணி இந்தாங்க, இந்த கஞ்சியை குடிங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்து உடம்பு கெட்டு போச்சுன்னா அப்படி ஏதாவது நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் இதுக்கு மேல எதுக்காக வாழணும்? என் ஸ்ரீகுட்டியே போயிட்டால. அம்மாடி நீ அழாதம்மா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு யாருமா இருக்கா? இந்த கஞ்சியை குடி. எனக்கு வேண்டாமா. அட சாப்பிடுமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சாப்பிடு. வாமா. ஹேமா, இங்க பாருமா. என் பேத்தி போனதுல இருந்து இவ இப்படியே இருக்காமா. சாப்பிடவும் மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா. பத்தாவதுக்கு தினேஷ் அடி மிதி வேற. இப்படியே போனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அக்கா உட்காருங்க. நானும் அம்மாவும் சொல்லி சொல்லி அழுத்துட்டோம். நீங்களும் சொல்லுங்க. என்ன ஹேமா இதெல்லாம்? உனக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அம்மாக்கு யார் இருக்காங்க சொல்லு. நீயே அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. எங்கம்மா இவ நிம்மதியா இருக்கா? அந்த பாலா போன தினேஷ் தினம் தினம் இவளை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, கெட்ட வார்த்தையில திட்டி ரொம்ப டார்ச்சரும் பண்ணாரு. தினேஷ் பண்ற பிரச்சனைய உன்னால தாங்க முடியல ஹேமா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. அந்த ஆளு உனக்கு ஒரு புருஷனா அவனோட கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றினது கிடையாது. உன்னை நல்லா பாத்துக்க வேண்டிய அவனே உன்னை இப்படி பாடாப்படுத்துறான். உனக்கு இது வரைக்கும் ஒரு வேளை கூட சோறு போடாத அந்த ஆளை எதுக்காக நீ சகிச்சுக்கணும்? உமாக்கா சொன்னதும் சரிதான். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தினேஷை நம்ம கண்டிச்சு வைக்கலன்னா அவன் என் பொண்ணை கொன்னுடுவான். அது எனக்கு நல்லா தெரியும். பெண் வன்கொடுமைன்னு சொல்லி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அவன் உள்ளதான் இருப்பான். சட்டம் கண்டிப்பா பெண்களை பாதுகாக்கும். நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன ஹேமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சொல்லு. வேண்டாம், எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம். ஹேமா, நீ இப்படி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஒதுங்கி போகாத. ஸ்ரீகுட்டி என்னை விட்டு போயிட்டா. என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. இனிமே நான் செத்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் என்ன வந்து கொல்லட்டும். அப்பவாது அவர் நிம்மதியா இருக்கட்டும். அப்புறமாவது அவர் திருப்தியா இருக்கட்டும். அட கடவுளே, ஒரு வகையில ஏமா சொல்றது சரிதாம்மா. என் பேத்தி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. என் பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. இவ்வளவு போட்ட ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலம்மா. அந்த தினேஷ் வந்து எங்களை கொண்டு போட்டுட்டுமா. அதான் நல்லது. வெறுத்து போச்சுமா, இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அட கடவுளே, எங்க உயிரை நீயே எடுத்துக்கோப்பா.
முடியல உமா. என் ஸ்ரீகுட்டி போன இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுறேன். ஹேமா, அழுதது போதும். நீ அழறத பார்த்து அம்மாவும் அழறாங்க. தினேஷ் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணான்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் பின்னாடி நடக்க எங்களுக்குன்னு யாருமா இருக்காங்க? அதான் நாங்க இருக்கோம்ல, நானும் பாலுவும் இருக்கோம். நாங்க உங்க கூடவே இருக்கோம். நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டாம். இனி ஹேமாவுக்கு தொல்லை கொடுத்தா கேஸ் கொடுத்து ஜெயில அடைப்போன்னு உமா சொல்லியிருக்கா. அதை கேட்டு பயந்துதான் நீ இங்க ஓடி வந்துட்டியா? அப்படிதானே தினேஷ்? உன் பின்னாடி நாங்க இருக்கோங்கிற விஷயத்தையே நீ மறந்துட்டல. டேய், உமாவால உனக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாதுடா. உண்மை உன் பக்கம் தானே இருக்கு. ஐயோ, இது அப்படி இல்லைங்க. அவ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, பெண் வன்கொடுமை சட்டத்துல உள்ள தள்ளிடுவானுங்க. அத அவ கொடுத்தாதானே? அவ அப்படி யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா, கொடுக்க விட மாட்டா இந்த மகேஸ்வரி. இது சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக அவ தூக்கி போட்ட ஒரு நம்பர்ரா. டேய் தினேஷ், நீ இந்த அளவுக்கு பயந்தான் கொள்ளியா? அப்படியே அவ கேஸ் போட்டா கூட உடனே உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களா என்ன? நீ ஹேமாவை கொடுமைப்படுத்தினதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும், அதோட சாட்சியம் வேணும். அட்வொகேட் 2 பக்கமும் நின்று வாதாடுவாங்க. 2 பக்க வாதத்தையும் கேட்ட பிறகுதான் கோர்ட் ஒரு முடிவுக்கே வரும். சாட்சிகள் இருக்கல, அவ ஆத்தாளு தேவிகாவும். தினேஷ், இது எல்லாமே அவனோட பிளான் தான், பாலு தான். அவன் எப்படியாவது உன்னை ஒதுக்க பாக்குறான். என் பொண்ணு உமாவும் அவன் கையில ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான் இருக்கா. அவன் தாண்டா அவகிட்ட சொல்லி இப்படிலாம் செய்ய வைக்கிறான். அதுல உமாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டான். ஹேமாவையும் அவங்க வீட்லயே தங்க வச்சுட்டான். இப்போ ஒன்னையும் கூட அவன் மிரட்டி பார்த்து இதுல இருந்து விரட்ட பாக்குறான். ப்ராஃபிட் அவனுக்கு, அந்த பாலுவுக்கு. நீ ஒன்னும் செய்யாத வரைக்கும் அவன் அங்கேயே தாண்டா தங்கி இருப்பான். தீபன் சொன்னதுதான் சரி. பாலு தான் நிஜத்துல ஹேமாவோட புருஷன். நீயும் என்னோட பொண்ணும் நம்பி ஏமாந்துட்டீங்க, அதுதான்டா உண்மை. ஏதாவது செய்யணும்னா அதிரடியா இப்ப செய்யணும். என்ன ஏமாத்திட்டு எவனும் இங்க நிம்மதியா வாழ முடியாது. வார்த்தையால சொன்னா பத்தாது, அதை செயல்ல காட்டணும். உன் கூட நாங்க இருக்கோம். இங்க ஏமாந்தது நாம தான். இன்னொரு வாய்ப்பு எனக்கு தாங்க. என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். இவனை இப்படி கண்ணு மூடிக்கிட்டு நம்ப முடியாது. தெரியும், வெட்டுறது அவன்னா, திட்டம் போட்டது நாம தானே. என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு என்கிட்ட வந்தே ஆகணும். ஹாஸ்பிட்டல்ல ஏயுஓவை பார்த்து உமா பேசியிருக்கா. டாக்டர் பாலகோபாலனை திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப நல்ல விஷயம். உமாவுக்காவது இப்படி தோணுச்சே. என்ன நல்லது? அவ தயவுல கிடைக்கிற வேலை எனக்கு தேவையில்ல. இங்க தானே நீ தப்பு பண்ற. மத்தவங்க சப்போர்ட்ல உனக்கு எப்படிடா வேலை கிடைக்கும்? இன்னும் எப்படி? அவ பேசுனதுனால தானே, இல்லனா? பாலு, உன்னை இப்போ அவங்க கூப்பிடுறது சாதாரண வேலைக்கு இல்ல. நீ ஒரு டாக்டர்டா, அதுவும் பீடியாட்ரிஷியன். ஆமா, ஜெனரல் மெடிசனுக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு டாக்டர். அவரை எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? உமா உன் விஷயத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தியிருக்கா. சேச்சே, இது அப்படிலாம் இல்ல. மனசாரெல்லாம் யாரும் பண்ணல. உமா ஒரு பிஸியான கைனகாலஜிஸ்ட். நான் எங்கேயும் போகாம வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது அவளோட ஸ்டேட்டஸை பாதிக்குது. அதான் காரணம். டே பாலு, இதுக்கு மேல நான் ஒன்னும் செய்ய முடியாதுடா. எப்படிடா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? இது ஒன்றும் கற்பனை இல்லை, இதாடா உண்மை. சும்மா பேசாத பாலு. உமா உன்கிட்ட அப்படி சொன்னாலா? என்ன? நீ வேலைக்கு போகாதது அவளுக்கு அவமானம்னு சொன்னாலா? இல்ல. அப்போ அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். மண்ணாங்கட்டி, உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும். உமா போய் ஏஇஓவை பார்த்துருக்கானா? அது உனக்காக தான். வேலைக்கு போயிட்டா நீ பிஸி ஆயிடுவ. தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ நேரம் இருக்காது. டே, இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை. பாலு, நீ பேசாம டியூட்டில ஜாயின் பண்றா. நீயும் என்ன கட்டாயப்படுத்துறது அவளுக்கு அடிமையா இருக்க சொல்லிதானே? பாலு, உமா உன்னோட பொண்டாட்டிடா. நீங்க ஒன்னு சேர்ந்து ஒரே வீட்டுல தங்கியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டியவங்க. அதனாலதான் என்ன தூக்கி எறிஞ்சாளா? எந்த தப்பு செய்யாம தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். டேய், எப்பவும் அதே சொல்லிட்டு இருந்தேனா? இனிமே நான் பேசல. ஏண்டா, அத சொன்னா உனக்கு வலிக்குதா? நீ கூட இப்ப அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. டேய், இல்லடா, நான் எப்பவுமே உனக்காக தான் பேசுறேன். அது உனக்கு அப்புறமா தெரிய வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன். டேய், நான் இன்னும் சொல்லி முடிக்கல. முதல்ல நீ ஆரம்பிச்ச பிரச்சனை உன்னை தூக்கி எறிஞ்ச விஷயம். டேய், நீ கல்யாணமாகி 2 குழந்தைங்களுக்கு அப்பன். நீ ஹேமாவை போய் பார்த்திருக்கவே கூடாது. இல்லனா அந்த நேரத்துல நீ உமாவை கையோட கூட்டிட்டு போயிருக்கணும். சைமன், பாலு, நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தப்பு நடந்தா அதை சொல்லி காட்டுவாங்க.
சரி இப்ப நீயே சொல்லு. டேய், ஒரு டாக்டர்ன்ற முறையில உனக்கு இந்த சமுதாயத்துல பொறுப்பு இருக்குடா. நீ அதை நிறைவேற்றி ஆகணும். டேய், உமா அதுக்காக உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கா. நீ அந்த வேலையை ஏத்துக்க. சார், நான் இதுக்கு முன்னாடி பண்ண சர்வீஸ்லயும் என் மேலேயும் நம்பிக்கை இருந்தா மட்டும் எனக்கு இந்த வேலையை கொடுங்க. இருக்குப்பா, அதனால தானே நான் உன்னை திரும்ப கூப்பிட்டுருக்கேன். டாக்டர் உமா மகேஸ்வரியோட ரெக்கமெண்டேஷன்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம். உமா மகேஸ்வரி உங்கள் ஒய்ஃப் தானே? ஆமாம், என் ஒய்ஃப் தான். ஆனால் என்னோட வேலையில் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் உங்களை திரும்பவும் வேலைக்கு எடுக்கிறேன்னா அது உங்கள் திறமையை பேஸ் பண்ணி மட்டும்தான். தேங்க்யூ சார். அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய எம்டி சர்டிஃபிகேட் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஜிடி, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். மற்றபடி இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்லாம் செல்லுபடியே ஆகாது. டாக்டர் பாலகோபாலன் மாதிரி நல்ல ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணும். நான் என்னோட ஒட்டுமொத்த திறமையும் என்னோட வேலையில் காட்டுவேன் சார். ஓகே பாலு, பழைய மாதிரியே நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். அங்கே உங்கள் நேம் போர்டு வைக்கிறதுக்கான வேலையும் நான் செஞ்சுட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்னம்மா உன் ஹஸ்பண்டு ஒரு டைப்பான ஆளாக இருக்காரு? வாழ்க்கையில ஏற்பட்ட சில பிரச்சனைகள் பாலுவா அந்த மாதிரி மாத்திடுச்சு சார். இப்போவும் உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்ன? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே டாக்டர் பாலகோபாலனை வேலைக்கு சேர்த்துட்டேன். தேங்க்யூ சார். டாக்டர் பாலகோபால் 100% தன்னோட ப்ரொஃபஷனில் டெடிக்கேட்டடான ஆள். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அவருடைய ப்ரொஃபஷனை பாதிக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் பார்க்க வேண்டியது நீங்கள் தான். கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.